இன்னைக்குப்பா வேகமாக உடல் எடை குறைப்பதற்கு ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் சப்பாத்தி செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த சப்பாத்தி முளைக்கட்டின பாசிப்பயிரை வச்சு தான் செஞ்சிருக்கேன்ப்பா. முளைக்கட்டின பாசிப்பயிரில் புரோட்டீன் அதிகமாக இருக்குப்பா, ஃபைபர் அதிகமாக இருக்கு, வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா, உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 50 கிராம் பாசிப்பயிர் எடுத்திருக்கேன். அதை நம்ம தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சுக்கிறணும். ஊற வச்சுட்டு 8 மணி நேரம் கழிச்சுட்டு அதை பார்த்தோம்னா பாசிப்பயிர் நல்லா ஊறிடும். அதை அந்த தண்ணியை நிறுத்திட்டு மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் அதை வச்சுட்டோம்னா இப்படி நம்மளுக்கு முளை கட்டிடும். இப்போப்பா நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு 100 கிராம் முட்டைக்கோஸ் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நம்ம பெருசாக கொஞ்சம் நறுக்கி போட்டுக்குருவோம். 100 கிராம் முட்டைக்கோஸை இப்படி பெருசாக அப்படி நறுக்கி போட்டுக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 4 பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை. இதை நான் உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். அப்பா நான் இதை மிக்சியில் அடித்து கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, பரபரன்னு நரைச்சிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்குருவோம். நம்ம முளைக்கட்டின பாசிப்பயிரையும் இதில் சேர்த்துக்குருவோம். ஒரு பிடி மல்லி இலை சேர்த்துக்குருவோம்ப்பா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை உங்களுக்கு அடித்து கொண்டு வரேன். அடித்து கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப பரபரன்னு அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். 1 ஸ்பூனு எள்ளு சேர்த்துக்குருவோம். கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு மிளகுப்பொடி சேர்த்துருக்கேன் ஜீரணத்துக்கு. நம்ம முளைக்கட்டின பயிரில் இந்த கப்பில் தான் நம்ம அதை அளவு எடுத்துருந்தோம். அதே அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துருக்கோம். இப்போ இதையும் நம்ம இதில் போட்டுக்குவோம். உங்கள் வீட்டில் ஆளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. இது நான் ஒரு 4 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இப்போப்பா தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போடுறேன். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. முளைக்கட்டின பயிர்லையும் கொத்தமல்லி இலை போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயும் தண்ணி இருந்தனால நம்ம தண்ணியை ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நம்ம கோதுமை மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே நம்ம பிசையணும். நான் தண்ணி ஒரு பிட்டு விடலை. நம்ம மிக்சியில் அடித்து அந்த பாசிப்பயிர் அடிச்சிருந்தோம் இல்லையா, அதே இதுலேயே நான் மாவு போட்டு பிசைஞ்சிருக்கேன். அப்படி இருந்து கொஞ்சம் தண்ணி பசையாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நான் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சப்பாத்திக்கு பிணைவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கிறோம். இப்போ இதை பிசைஞ்சதை ஒரு பவுலில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம மாவை ரெஸ்ட்டில் விட்டுருவோம். இப்போப்பா மாவை நம்ம 15 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை இதை கொஞ்சம் நம்ம பிசைஞ்சுக்கிறோம். மாவை நல்லா பிசைஞ்சாச்சுப்பா. இப்போ நான் உங்களுக்கு உருண்டை போடுறேன். இப்போ இதை நம்ம உருண்டை போட்டுக்கிறோம். இப்போப்பா உருண்டை போட்டிருக்கேன், உங்களுக்கு பெல்ட் காட்டுறேன். நம்ம சப்பாத்தி சுடுறதுக்கு முன்னாடி நம்ம சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைடிஷ் பற்றிடுவோம். பொடியாக நறுக்கிருக்கேன்ப்பா கேப்சிகம்மு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஒரு 2 ஸ்பூனு துருவிய கேரட், 2 ஸ்பூனு நம்ம மாதுளம்பழம் போட்டுக்கிறோம். 2 ஸ்பூன் தான் இருக்குது, மாதுளம்பழம் போட்டுக்கிறோம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை கொஞ்சம் பொடிசாக நறுக்கி போட்டுக்கிறோம். ஒரு சின்ன பச்சை மிளகாய், அதில் பாதி மட்டும் போட்டுக்கிறோம். பொடிசாக நறுக்கி போட்டுக்கிறோம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தயிர் போட்டுக்கிறோம். கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். மிளகுத்தூள் போட்டுக்கிறோம் கொஞ்சோண்டு லைட்டாக. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. இப்போ இதை நம்ம சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போப்பா நம்ம கொஞ்சம் கோதுமை மாவு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவில் நம்ம உருண்டை போட்டிருக்கோம் இல்லையா, அதை தூக்கி இதில் அமுக்கிச்சிருவோம். முன்னையும் பின்னையும் இப்படி மாவு தடவிக்கணும். இதை வெளிக்கிறோம். சப்பாத்திக்கு எப்படி வெளிக்கிறோமோ அதே மாதிரி தான் வெளிக்கணும்.
மாவு பத்தலைன்னா லைட்டாக போட்டுக்குவோம். இப்படி நம்ம ஓரக்கரங்களே வெளிக்கணும். இப்போ உங்களுக்கு சப்பாத்தி கல்லில் போட்டு காமிக்கிறேன். இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு. வெளிச்சு வச்சுருந்த சப்பாத்தியை இதில் போடும். கேஸ் வந்து ஃபுல்லில் தான் வைக்கணும், ஸ்லோவில் இருக்கக்கூடாது, ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்கணும். 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ லைட்டாக பபிள்ஸ் விட்டுருக்குப்பா. இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்குவோம். ஒரு சுத்தமான டவலை வச்சு நம்ம இதை ஓரங்களை அமுக்கி விட்டோம்னா சீக்கிரமாக வந்துடும். இதை பிளேட்டில் மாற்றிக்கிறோம். அதான்ப்பா வெயிட் லாஸ் ரொட்டி செஞ்சாச்சு. இப்போ உங்களுக்கு இதை நான் பிச்சு காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்ததோட தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு காமிக்கிறேன்ப்பா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம இந்த இது தொட்டு சாப்பிட்றதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்